Hello friends, வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இதுக்கு தேவையான பொருட்கள் 2 நல்ல கனிஞ்ச வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ். இந்த மாதிரி கருப்பா தோல் இருந்ததுன்னா கூட பரவாயில்ல. நான் இன்னைக்கு கற்பூரவல்லி எடுத்திருக்கேன். நீங்க எந்த வெரைட்டி வேணா கூட எடுத்துக்கலாம். 1.5 கப் அளவுக்கு பொரி எடுத்துக்கோங்க. இது வந்து அவல் பொரி. ஆர்கானிக் மாப்பிள்ளை சம்பால இருந்து செய்த அவல் பொரி. நீங்க எந்த அவல் பொரி வேணாலும் எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தேங்காய். நீங்க எந்த கப்ல அளக்குறீங்களோ அந்த கப்ல 1/2 கப் தேங்காய் எடுத்துக்கோங்க. நான் இந்த கப்ல எல்லாத்தையுமே அளந்திருக்கேன். 2 இல்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை அல்லது கருப்பட்டி. நமக்கு எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இங்க கருப்பட்டி பொடி பண்ணதை எடுத்து வச்சிருக்கேன். இது நம்ம குழந்தையோட சுவை அளவுக்கு ஏத்தபடி நம்ம மாத்தி கூட எடுத்துக்கலாம். இது நல்லா மொறுமொறுன்னு இருந்ததுன்னா நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி போட்டு லேசா வாணலியில வறுத்து இது நல்லா மொறுமொறுப்பாக்கிக்கலாம். ஒரு பேனை சூடு பண்ணிட்டு இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மிதமான தீயில வச்சு 1 நிமிஷம் இல்ல 1.5 நிமிஷம் வதக்கிட்டாலே போதும். இந்த அவல் பொரியில எப்பவும் அந்த நெல் உமி இருக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஏன்னா அது வாய் வயிறு எல்லாத்தையும் கிழிக்க கூடியது. இப்போ இதை நல்லா வறுத்து மொறுமொறுப்பா எடுத்தாச்சு. வாழைப்பழங்களை தோல் உரிச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி போட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிட்டு இதோட இந்த தேங்காய், இந்த அவல் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளுங்க இது. இதுல நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பனங்கல்கண்டு பொடி ஆட் பண்ண போறேன். உங்க குழந்தைக்கு இன்னும் பிடிக்கும் அப்படின்னா நீங்க கூட கூட ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க எடுக்கிற வாழைப்பழத்தோட அளவு பொறுத்து இந்த அளவுகள் வந்து கொஞ்சம் மாறும். சில நேரம் வாழைப்பழத்தோட அளவு கொஞ்சம் கம்மியா இருந்தது அப்படின்னா இந்த 1.5 கப் அளவுக்கு அவல் போடாம கொஞ்சம் குறைச்சு போட்டுக்கோங்க. இதுல நீங்க கேஷ்யூ நட்ஸ், பாதாம், பிஸ்தா இல்ல ரீசன்ஸ், டேட்ஸ் சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டு அந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்றதுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுக்கு வேணும்னா கோகோ பவுடர் சேர்த்துக்கலாம், இல்ல வனிலா எசன்ஸ், சாக்லேட் எசன்ஸ் அந்த மாதிரி உங்க குழந்தைக்கு ஏதாவது பிடிக்கும்னா சேர்த்துக்கலாம். கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்மளோட விருப்பம் தான். வேணும்னா சாக்லேட் சிப்ஸ் சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம விருப்பத்துக்கு ஏற்றபடி இதுல எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அவனை 180 டிகிரி சென்டிகிரேட்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு ஓவன் பிளேட்ல ஏதாவது ஒரு எண்ணெயோ இல்ல வெண்ணெயோ எடுத்து தடவிக்கோங்க. தடவிட்டு இதை சின்ன சின்ன பீஸா எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு விருப்பமான ஷேப்ல நீங்க எடுத்து வச்சுக்கலாம். நான் சின்ன சின்ன குக்கி மாதிரி இதை வைக்க போறேன். இப்போ நம்மளோட குக்கீஸ் ரெடியா இருக்கு. அவனும் ரெடியா இருக்கு. அவனுள்ள வச்சிடலாம். மினிட்ஸ் வைக்கலாம். இப்போ நம்மளோட குக்கீஸ் ரெடியா இருக்கு. ஒரு டூத் பிக் உள்ள விட்டு பாருங்க. கிளீனா வந்ததுன்னா நம்மளோட குக்கி ரெடின்னு அர்த்தம். அப்புறம் மெதுவா கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் இப்படி தொட்டு பாத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும். ஒருவேளை ரொம்ப வந்து கொஞ்சம் சாஃப்டா இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா இன்னொரு 5 நிமிஷம் கூட இன்னும் கொஞ்சம் கம்மி டெம்பரேச்சர்ல, அதாவது ஒரு 130 டிகிரி சென்டிகிரேட் இல்ல 140 டிகிரி சென்டிகிரேட்ல வச்சு ஒரு 5 to 6 மினிட்ஸ் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா இது நல்ல கிறிஸ்பா நமக்கு கிடைச்சிடும். இதுல பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா அந்த மாதிரி எந்த கெமிக்கல்ஸும் இல்லாததுனால நீங்க சின்ன குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். 1.5 வயசு 2 வயசு குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா இவ்வளவு கிறிஸ்பா எடுக்காம கொஞ்சம் சாஃப்டா எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கடிச்சு சாப்பிடுறதுக்கு வசதியா இருக்கும். இது பாருங்க நல்ல கிறிஸ்பா இருக்கு. இது வந்து ஆறுன உடனே எடுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சிடுங்க. 2 இருந்து 4 நாள் வரைக்கும் இது ரொம்பவே நல்லா இருக்கும். 4 நாள் வரைக்கும் நீங்க இதை வெளியில வச்சுக்கலாம், எதுவும் ஆகாது. அதுக்கப்புறமா வேணும்னா நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அப்புறம் நடுவில் ஒரு மாதிரி நமுத்த மாதிரி அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா லைட்டா தோசைக்கல்ல போட்டு எடுத்தீங்கன்னா போதும். இல்ல அவன்ல அந்த மாதிரி வச்சு எடுத்தீங்கன்னா போதும். நல்ல கிறிஸ்பாய் கிடைக்கும் உங்களுக்கு. குழந்தைங்களோட ஸ்கூல் ஸ்நாக்குக்கு இதை நீங்க கொடுத்து அனுப்பலாம். இதுல கருப்பட்டி, வெல்லம் எதுவுமே சேர்க்காம வெறும் இந்த 3 இன்கிரீடியன்ஸ் மட்டும் வச்சு செய்தீங்க அப்படின்னா வயசானவங்க, நம்ம வீட்டுல டயட் கான்சியஸா இருக்கிறவங்க எல்லாரும் கூட சாப்பிடலாம். அவன் இல்லைன்னா கூட நீங்க குக்கர்ல இதை செய்யலாம். குக்கர்ல கீழே உப்போ இல்ல மண்ணோ போட்டு கொஞ்ச நேரம் சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு தட்டுல வச்சு இட்லி தட்டுலையோ இல்ல இடியாப்பம் தட்டுலையோ வச்சு நீங்க ஒரு 10 to 12 நிமிஷம் வச்சு எடுத்தீங்கன்னாலும் இதே மாதிரி உங்களுக்கு பிஸ்கெட் கிடைக்கும். நான் ஆல்ரெடி குக்கர்ல செய்த ஒரு பிஸ்கெட்டோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். நீங்க அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். அவசியம் இதை ட்ரை செய்து பாருங்க. ட்ரை செய்து பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம் மேக்கர் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினரா சேர்ந்துருங்க. இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கருடன். என்னாலும் நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான சமையல், ஆனந்தமான வாழ்க்கை.